அதன் அடிப்படையில் ஜோசிக்காரங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகம் தான் பார்க்குறாங்க. குரு வந்து 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம் ஏறத்தாழ, சனி வந்து 2.5 வருஷம். இந்த கிரகங்கள் மூவ் ஆகிறது தான் வந்து ஜோசிக்காரங்க பெரும்பாலும் வச்சு பலன் சொல்கிறாங்க. இதில் பெரும்பாலும் ஜோசிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா லக்னத்துலேருந்து இத்தனை, உங்கள் ராசிலேருந்து இத்தனை. அப்போ அங்கேயும் என்னென்னா லக்ன பலன்களை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ 2ஆம் வீடு, 1ஆம் வீடு, 3ஆம் வீடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து பாவக ஆதிபத்தியம்னு சொல்கிறாங்க, பாவக காரகங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 7ஆம் வீடுனா திருமணம், 8ஆம் வீடுனா ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி. சந்திரன்லேருந்து இத்தனை சனி வருது, லக்னத்துலேருந்து இத்தனைக்கு சனி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி இல்லை ஜோசியம். அது வந்து லக்ன ரீதியாக பார்க்குறப்ப, பொதுவாக பார்க்குறப்ப நம்மளுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களையும் இந்த சனின்ற கிரகம் என்னென்ன பண்ணுதுன்றது தெரியும். சரி. அப்போ சனி மட்டும் இல்லை, ராகுக்கு எதுவும் தெரியும். அப்போ ஒரு சில வருஷங்களில் ராகுக்கு எது பயிற்சி ஆகாமே இருக்கும், ஒரு சில வருஷங்களில் சனி பயிற்சி ஆகாமல் இருக்கும், ஒரு சில வருஷங்களில் கண்டிப்பாக வருஷத்துக்கு வருஷம் குரு பயிற்சி ஆயிரும். அப்போ இது ஒரு மாதிரி மல்ட்டியாக ஒரு வாட்சில் எப்படி 3 முள்ளு சுற்றுதோ அது மாதிரி இந்த கிரகங்கள்லாம் ஒரு மல்ட்டியாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்போ சில வருடங்களில் எல்லாமே பெயரும். அப்போ இது மாதிரி காலங்களில் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாருக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். இப்போ இந்த நடக்கிறது பொதுவாகவும் பார்க்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து தனி மனிதனாகவும் பார்க்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மேசராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களேன்னு சொல்கிறதெல்லாம் உருட்டு, அதெல்லாம் வந்து பொய், டோட்டலாகவே பொய். உங்கள் ஜாதத்தில் வேறு கிரகங்கள், மேசராசினா மேசராசி, மேச கட்டத்தில் சந்திரன் தான் மேசராசி. நீங்கள் சந்திரனுக்கு மட்டும் அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறது எல்லா கட்டத்துக்களுக்கும் எல்லா கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ சனி வந்து ஒரு கட்டத்துலேருந்து ஒரு கட்டத்துக்கு போகுது, மீனராசிக்கு போகுது. ராகு மீனராசிலேருந்து கீழே இறங்கி கும்பத்துக்கு வருது. கேது கண்ணிலேருந்து ஏறி சிம்மத்துக்கு ஏறுது. குரு அங்கேருந்து கிளம்பி மிதுனத்துக்கு போகுது. அப்போ எல்லாமே அடுத்த வருஷம் டோட்டலாகவே மாறுது.